இஸ்ரேலின் பினாமியாக அமெரிக்கா செயல்படுவதாக ஈரான் அதிபர் பெஷஷ்கியான் குற்றம் சாட்டியுள்ளார். மேற்காசிய போர் தொடர்பாக அமெரிக்க மக்களுக்கு அவர் எழுதியுள்ள திறந்த மடலில் உண்மையிலேயே அமெரிக்கா முதலில் என்ற கொள்கைக்கு அந்நாடு முன்னுரிமை அளிக்கிறதா அல்லது கடைசி அமெரிக்க வீரர் இருக்கும் வரை போரிட தயாராக இருக்கும் இஸ்ரேலின் பினாமியாக மட்டுமே செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஈரானிய அரசு ஊடகமான பிரஸ் டிவி மூலம் வெளியிடப்பட்ட இந்த செய்தியில் பெஷஷ்கியான் ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீதான சமீபத்திய இராணுவ தாக்குதல்களையும் கண்டித்துள்ளார். ஈரானிய மக்கள் அமெரிக்க மக்கள் மீது எந்தவிதமான வன்மமும் கொண்டிருக்கவில்லை என்ற பெஷஷ்கியான் ஈரானிய அச்சுறுத்தல் குறித்த சித்தரிப்பு இஸ்ரேலால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டுக்கதை என்று குறிப்பிட்டார். மனித வரலாற்றில் மிக பழமையான தொடர்ச்சியான நாகரிகங்களில் ஒன்றான ஈரான் ஆக்கிரமிப்பு ஆதிக்கம் என்ற பாதையை ஒருபோதும் தேர்ந்தெடுக்கவில்லை என்றார். ஈரானின் புதிய உயர் தலைவரான முஸ்தபா கமேனி பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்கிறார் என்ற ஈரான் அதிபர் அமெரிக்கர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களை திணிப்பதற்கும் அழுத்தம் கொடுப்பதற்கும் பேச்சுவார்த்தைகளை ஒரு சாக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்.